பிரித்தானியாவில் குறைந்த வருமானம் பெறும் சுமார் 24 லட்சம் தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு தேசிய ஊதிய உயர்வு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமுலுக்கு வருகிறது. கடந்த நவம்பர் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட இந்த மாற்றம் சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய அறிவிப்பிற்கமைய 21 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் 4.1% உயர்த்தப்பட்டு ஒரு மணி நேரத்திற்கு 12.71 பவுண்டுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் முழுநேர தொழிலாளர் ஒருவரின் ஆண்டு வருமானம் சுமார் 900 பவுண்டுகள் வரை அதிகரிக்கும். குறிப்பாக 18 முதல் 20 வயதுடைய இளைஞர்களுக்கான ஊதியம் 8.5% என்ற அளவில் அதிரடியாக உயர்த்தப்பட்டு மணிக்கு 10.85 பவுண்டுகளாக மாற்றப்பட்டுள்ளது. இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இடையிலான ஊதிய இடைவெளியை குறைப்பதே இந்த உயர்வின் முக்கிய நோக்கமாகும். 16 தொடக்கம் 17 வயதுடையவர்கள் மற்றும் தொழிற்பழகுனர்களுக்கான ஊதியம் 6% உயர்த்தப்பட்டு மணிக்கு 8 பவுண்டுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உழைக்கும் மக்களுக்கு தகுந்த சன்மானம் கிடைப்பதை உறுதி செய்யவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த ஊதிய உயர்வு உணவகங்கள் மற்றும் விடுதி துறையினரிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஊழியர்களுக்கான ஊதியம் மற்றும் காப்பீட்டுத் தொகை அதிகரிப்பதால் தொழிலை நடத்துவதில் சிக்கல் ஏற்படும் என்றும் இது பொருட்களின் விலை உயர்வுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். விலைவாசி உயர்வால் சிரமப்படும் மக்களுக்கு இந்த ஊதிய உயர்வு ஒரு பெரிய நிம்மதியை தரும் என அரசு நம்புகிறது. ஏப்ரல் முதல் வாரத்தில் இருந்து இந்த புதிய சம்பள விகிதங்கள் தொழிலாளர்களின் ஊதிய பட்டியலில் பிரதிபலிக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது.